எனக்கு தெரியும் சார். நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும், நான் நாயாக தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது. ഞങ്ങൾക്കും ജീവിക്കണം സാറേ, എന്റെ കൊച്ചിനെ ഇവിടെ ജീവിക്കണം. இதுன்னு காக்கா பொடி, அடிமேற, ஊழல் பண்ண, லஞ்சம் வாங்க, குத்து, அடி, மிரட்டு, கொலை பண்ண, ரேப் பண்ண, எத்தனை பேர் வயிற்றுல வேணா மிதி, எவ்வளோ பேரை வேணா முட்டாளாக்கு. யாரும் ஒன்றை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சமூகத்தில் ஒரே ஒரு விதி தான், நீ பணம் சம்பாதிச்சா அந்த சமூகம் ஒன்று மதிக்கும், நீ பணம் சம்பாதிக்கலன்னு அந்த சமூகம் ஒன்று மதிக்காது. നമ്മുടെ ജീവിതം എങ്ങനെ അവിടെ നിന്ന് വേറൊരാൾ തീരുമാനിക്കുന്ന അവസ്ഥ സഹിക്കാൻ പറ്റില്ല സാറേ. பொறுத்துக்கிறதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பள மாமா. ஒரு குடும்பத்தோட மானம், கௌரவம், ஆணவம் இதை வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க தான் சுமக்குறாங்க. இறக்கி வைக்கவே கூடாது வாழ்க்கை பூரா. எனக்கு என் ஜாதி, இனம், மக்கள், கூட்டம், கௌரவம் அது மட்டும்தான் முக்கியம். நீங்க எப்போது இடையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்டியா இருந்திருக்கீங்களா? வயலு நாளானா காசு இல்லாம அலைஞ்சிருக்கீங்களா? അത് അറിയണമെങ്കിൽ ആദ്യം ഇന്ത്യ എന്താണെന്ന് നീ അറിയണം. കോടിക്കണക്കായ പട്ടിണിക്കാരുടെയും നിരക്ഷരരുടെയും ഇന്ത്യ, കൂട്ടിക്കൊടുപ്പുകാരുടെയും വേശ്യകളുടെയും തോട്ടികളുടെയും കുറ്റരോഗികളുടെയും ഇന്ത്യ, മക്കൾക്ക് ഒരു നേരം വയറുറച്ച് വാരി ഉണ്ണാൻ വക തേടി സ്വന്തം ഗർഭപാത്രം വിൽക്കുന്ന അമ്മമാരുടെ ഇന്ത്യ. பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரியை நினைச்சு பார்க்க முடியுமா? അതേടാ, ഞങ്ങൾ തെരുവട്ടികളാ. തെരുവട്ടികൾക്ക് ഉടമകളില്ല, പക്ഷെ തമ്മിൽ കൂറുണ്ട്. ചത്താലും ഞങ്ങൾ ഒറ്റക്കല്ല. ಗುಡ್ಸಿಯೋ ಕುಪ್ಪು ಮಾಡು, ಇದು ನಮ್ಮ ಊರಿನ ನಮ್ಮದಾದ ಪಾತ್ರನು ನಮ್ಮದಾದ ವ್ಯವಸಾಯ ಸೇರಿ അത് കെട്ടിപ്പൊക്കിയത് സിമെന്റും കല്ലുകളും കറുത്ത കട്ടൊടിച്ച് ചോര ഉണ്ടാ ഗംഗയിലൊക്കെ ചോര. காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா பிடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.